அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் இயர் அல்ஜிப்ரா எக்ஸைஸ் 47ல இருக்கிற கொஸ்டின் நம்பர் 4 நம்ம பார்க்கலாம். சால்வ்னு கொடுத்துருக்காங்க. சால்வ் 60x⁴ மைனஸ் 736x³ ப்ளஸ் 1433x² மைனஸ் 736x ப்ளஸ் 60 ஈக்குவல் டு 0. இதில் வேறு எந்த க்ளூவும் கொடுக்கல, வெறும் சால்வ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4th டிகிரி ஈக்குவேஷன், டிகிரி 4 இருக்குது, 3 இருக்குது, 2 இருக்குது, 1 இருக்குது, கான்ஸ்டன்ட் இருக்குது. உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா இது x³ பிரிண்டிங் எரராக கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இது x². ஓகே, எந்த க்ளூவும் கொடுக்காம வெறும் சால்வ் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து நமக்கு ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனாக இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னா முதல்ல ஹையர் டு லோயர் டிகிரிஸில் எக்ஸ் அந்த டேர்ம்ஸ் கோஎஃபிஷியன்ட் அரேஞ்ச் ஆயிருக்கான்னு பார்க்கணும். இப்போ x⁴ x³ x² மைனஸ் 736x x ப்ளஸ் 16 இருக்குது. ஓகே, ஸோ நான் அது கிவன் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். 60x⁴ மைனஸ் 736x³ ப்ளஸ் 1433x² மைனஸ் 736x ப்ளஸ் 60 ஈக்குவல் டு 0. எல்லா டேர்மும் மிஸ் ஆகாமல் இருக்குது. இப்போ இந்த ஃபஸ்ட்டு லாஸ்ட்டோட கோஎஃபிஷியன்ட் பாருங்கள். ஓகே, இங்கே என்ன இருக்குது? இங்கேயும் ப்ளஸ் 60 இருக்குது, ப்ளஸ் 60 இருக்குது, சேம் சைனாக இருக்குது. அடுத்து பாருங்கள், மைனஸ் 736x மைனஸ் 736x சேம் சைனாக இருக்குது. அப்போது இது ஈக்வி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த எண்ட் பாயிண்ட்ஸாக இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இங்கே ஒரே ஒரு மிடில் டேர்ம் மட்டும் இருக்கும். சில டைம் மிடில் டேர்ம் இல்லாமல் இருக்கும், இதில் மிடில் டேர்ம் இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷன் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் வித் சேம் சைன். எதை வச்சு சேம் சைன் சொல்கிறோம்? இங்கே ப்ளஸ் 60 ப்ளஸ் 60 மைனஸ் 736 மைனஸ் 736 இதை வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோம், இது ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் வித் லைக் சைன் அப்படின்னு சொல்லுவோம். வித் லைக் சைன் ஆர் சேம் சைன் நம்ம சொல்கிறோம். இதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி எழுதுறதுக்கு 10 மார்க் கொஸ்டின் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மார்க் கொடுத்துடுவாங்க. given equation டிகிரி 4 இருந்துச்சுன்னா அதை டிவைடட் பை x² பண்ணணும். இப்போ x⁴ x⁴ இருந்துச்சுன்னா அதில் 1 or 2 ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டு x⁴ ஒரு ஈக்குவேஷனை நம்ம ரெடியூஸ் பண்ணி எழுதுவோம். இது ஆல்ரெடி இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஓகே, மற்ற இதை பேஸ் பண்ண கொஷின்லாம் உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அல்ஜிப்ரான்ற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ ஈக்குவேஷன் 1 நான் என்ன பண்ணுறேன், டிவைடட் பை x² பண்ணுறேன். அப்போ ஈச் அண்ட் எவ்ரி டேர்ம் இஸ் டிவைடட் பை x². அப்போ டிவைடட் பை x² பண்ணும்போது எக்ஸோட பவரில் ரெண்டு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகே, இங்கே x⁴ இருக்குது, டிவைடட் பை x²னா பவரில் 2 குறையும். அப்போ 60x² வரும். இங்கே x³ டிவைடட் பை x² சொல்லும்போது 3 2 போச்சுன்னா 1. அப்போ எக்ஸோட பவர் 1னா எக்ஸ் மட்டும் எழுதினா போதும். கோஎஃபிஷியன்ட்ல எந்த சேஞ்சஸ் இருக்காது. x² டிவைடட் பை x²னா 1ன்னு ஆகிடும். அப்போ 1 இன்ட்டு இந்த கோஎஃபிஷியன்ட்னா அந்த கோஎஃபிஷியன்ட் அப்படியே எழுத வேண்டியது தான். 1433 இது டிவைடட் பை x². அப்போது x டிவைடட் பை x² பண்ணும்போது டினாமினேட்டர் டிகிரி பெருசாக இருக்குன்னா இதை கேன்சல் பண்ணிவிட்டு 1/x நம்ம எழுதுவோம். ஓகே, அப்போ இங்கே என்ன சைன் இருக்குது, உங்களுக்கு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் 736/x இருக்கும். இங்கே வரும்போது இங்கே x டேர்மே இல்லை, அப்போ டிவைடட் பை x² இருக்கும் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ கோஎஃபிஷியன்ட் நம்ம கிளப் பண்ண போகிறோம். சேம் கோஎஃபிஷியன்ட் இருக்குது பாருங்கள். நம்ம ஏன்னா அதை வச்சு தான் நம்ம ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனை ஐடென்டிஃபை பண்ணியிருப்போம். அப்போ டிகிரி 4 ஈக்குவேஷன் இருந்தால் டிவைடட் பை x² பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம், அந்த சேம் கோஎஃபிஷியன்ட் இருக்கிற டேர்ம்லாம் கிளப் பண்ண போகிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்ல இருந்து நான் 60 காமனாக வெளியே எடுக்கிறேன். எடுத்துட்டா இங்கே இருக்கிறது x², இங்கே இருக்கிறது ப்ளஸ் 1/x². ஓகே, அடுத்து இந்த 2 டேர்ம்ல இருந்து பாருங்கள், 736 ரெண்டுத்துல மைனஸ் சைன் இருக்குது, லைக் சைன் நம்ம எழுதணும் இல்லையா. அப்போது மைனஸ் 736 காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா இங்கே இருக்கிறது எக்ஸ் மைனஸோடு சேர்த்து வெளியே எடுத்துருக்கேன். அப்போ இங்கே ப்ளஸ் 1/x இருக்குது. சாரி, இங்கே கொஷனில் x² இருக்குது. சாரி, x² டிவைட் பை x² பண்ணும்போது தான் நம்ம இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் தனியாக நம்ம இங்கே எழுத போகிறோம். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது டிகிரி 4 இருக்கிற ஈக்குவேஷனை நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை ரெடியூஸ் பண்ண போகிறோம். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் தான் நமக்கு சால்வ் பண்ணுறது ஈஸி. அதாவது இருபடி சமன்பாடை நம்ம கொண்டு வர போகிறோம். அப்படி இருந்தால் நமக்கு சால்வ் பண்ணுறது தெரியும். அதனால தான் x² டிவைட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த x + 1/x இருக்கு இல்லையா, இதை நான் ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். புட் x + 1/x = z நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஆனால் இங்கே இருக்கிறது x² + 1/x². அப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணுறேன். அப்போ x + 1/x the whole square = z² வரும். இங்கே a + b the whole square ஃபார்மில் வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணுன்னா x² + 2 × x × 1/x + 1/x the whole square 1² / x², சிம்பிளாக 1/x² எழுதலாம்.
ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர். இந்த எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் 2 இருக்கும். அப்போ இதிலிருந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயருக்கான சப்ஸ்டியூஷன் தான் நமக்கு தேவைப்படுது. அந்த 2 டேர்ம் மட்டும் லெஃப்ட்டில் வச்சுக்கலாம். ரைட்டில் ஆல்ரெடி இசட் ஸ்கொயர் இருக்குது, இங்கே இருக்கிறது ப்ளஸ் 2, ரைட் சைடுக்கு வந்து -2. நான் இங்கே இதை ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா, இது உங்களுக்கு தெரியுதுன்னா டேரெக்டாகவே எழுதலாம். புட் எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு இசட் அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர் -2 இன் ஈக்குவேஷன் 2ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ ஈக்குவேஷன் 2 இம்ப்ளைஸ் 60 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயருக்கு நம்ம எழுத வேண்டியது இசட் ஸ்கொயர் -2 minus 736 into x plus 1/x கான substitution z. மீதி இருக்கிறது plus 14330. ஓகே, இப்போ டிகிரி 4ல இருந்த ஈக்குவேஷனை நம்ம ஸ்கொயரால் டிவைட் பண்ண எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணும்போது அந்த பைக்வாட்ரட்டிக் ஈக்குவேஷன், அதாவது டிகிரி 4ல இருக்கிற ஈக்குவேஷன் டிகிரி 2க்கு ரெடியூஸ் ஆயிடுச்சு பாருங்க, டிவைட் பண்ணிட்டு இந்த சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது. அப்போ இசட் ஸ்கொயர் டேர்ம் இசட் டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்ம், இது ஒரு ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதலாம், சிம்பிளிஃபை பண்ணலாம். இந்த 60ஆல் மல்டிபிள் பண்ணும்போது இங்கே கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது, 1 இன்ட்டு 60னா 60 வரும் இல்லையா. அப்போ 60 இசட் ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 இன்ட்டு 16 வரும்போது 120. இந்த 2 டேர்முக்கு மட்டும் தான் 60 காமனாக இருக்குது. ரிமைனிங்லாம் அப்படியே நம்ம எழுத வேண்டியது தான். 736 இசட் ப்ளஸ் 1433 ஈக்குவல் டு 0. ஹையர் டு லோயரில் நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் டிகிரியை. இதுதான் இசட் ஸ்கொயர் டேர்ம். அப்போ 60 இசட் ஸ்கொயர், இந்த ஒரே ஒரு இசட் டேர்ம் தான் இருக்குது, மைனஸ் 736 இசட். கான்ஸ்டன்ட் டேர்ம்னு பார்த்தீங்கன்னா அது இசட் இல்லாத டேர்ம் 2 இருக்குது, ஒன்று ப்ளஸ் இன்னொன்று மைனஸ். ஆப்போசிட் சைடு இருந்தாலே பெருசுலேருந்து சின்னது கழிச்சிட்டு பெருசோட சைனை நம்ம போடணும். ஓகே, அப்போ இங்கே இருக்கிறது 1433 மைனஸ் 120. 3ல் 0 போச்சுன்னா 3, 3ல் 2 போச்சுன்னா 1, 4ல் 1 போச்சுன்னா 3, 1. ஸோ ப்ளஸ் 1313 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், அப்போ பைக்வாட்ரட்டிக் ஈக்குவேஷன் டிகிரி 4ல் இருந்த ஈக்குவேஷனை எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணிவிட்டு எக்ஸ் ப்ளஸ் 1/xக்கு பதிலாக இசட்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது அந்த ஈக்குவேஷன் என்னவா ரெடியூஸ் ஆகுதுன்னா ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக ரெடியூஸ் ஆகிடுச்சு. இப்போ இதனோட ரூட்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு எத்தனை ரூட் இருக்கணும்? இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக 2 ரூட் இருக்கணும். அப்போ இசட்டுக்கான 2 ரூட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். இசட் ஸ்கொயருக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் 1 தவிர எது இருந்தாலும் இந்த டேர்மையும் இந்த லாஸ்ட் டேர்மையும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? அப்போது 60 இன்ட்டு 1313. ஸோ மல்டிபிள் பண்ணால் இது வர ஆன்சர். அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது -736 வரும். ப்ராடக்ட் ப்ளஸ்ஸாக இருக்கணும், அடிஷன் மைனஸாக இருக்கணும். அப்போ ப்ராடக்ட் ப்ளஸ்ஸாக இருக்குன்னா ரெண்டுமே சேம் சைனாக இருக்கணும். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸும் ப்ளஸ் தான், மைனஸ் இன்ட்டு மைனஸும் ப்ளஸ் தான். ஆனால் நமக்கு ஆட் பண்ணும்போது மைனஸ் வரணும், அப்போ ரெண்டுமே மைனஸ் எடுக்கணும்னு அர்த்தம். 60யும் 1313 மல்டிபிள் பண்ணால் வர நம்பர் இப்போ மல்டிபிள் பண்ணி நம்ம எழுத வேணாம். பட் இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் 736 வருதான்னு பார்க்கணும். ஓகே, இதுவே 1313 ப்ளஸ் 60 எடுத்திங்கன்னா 1373 வருது. அப்போ அது நமக்கு தேவையில்லை. இந்த 60 அப்படியே இருக்கட்டும். இந்த 1313 இது எதால் டிவைட் பண்ணலாம்? 13ஆல் வகுப்படுது இல்லையா. 1313 எடுத்தோன்னா 13ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இதில் ஒரு 13 இருக்கும், 1ல் 1 வராது 0, 13னா 1. அப்போ இந்த 1313 நம்ம என்னவோ ஃபேக்டரைஸ் பண்ணலாம், 13 இன்ட்டு 101 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். அதே போல் இந்த 60 நம்ம என்னென்னு ஃபேக்டரைஸ் பண்ணலாம், 6 இன்ட்டு 10 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஓகே, இப்போது இது 2 பெருக்கி ஏதோ 2 ஃபேக்டர் கொண்டு வரும்போது நம்ம ஆட் பண்ணால் 736ன்னு நமக்கு வரணும். ஓகே, 6ன்னு நமக்கு முடியணும். அப்போ 6ஐயும் 101ஐயும் நான் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். 6ஐயும் 101ஐயும் நான் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். அப்போ 6 இன்ட்டு 101னா எனக்கு என்ன கிடைக்கும், 606 கிடைக்கும். அதே போல் 10 இன்ட்டு 13 நான் மல்டிபிள் பண்ணுறேன், 130 கிடைக்கும். ஓகே, இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் கிடைக்கிற ஆன்சரும் 60 இன்ட்டு 1313 மல்டிபிள் பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் சேம். நம்ம அதை மல்டிபிள் பண்ண வேணாம். பட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 736 வருதான்னு பார்க்கணும். ஓகே, இப்போ ஆட் பண்ணி பாருங்கள். 606 130 637. ஆனால் நமக்கு மைனஸில் வேணும். அப்போ நம்ம ரெண்டுமே மைனஸ்ன்னு எடுத்துக்கலாமா? -606 -130 மல்டிபிள் பண்ணால் ப்ளஸில் வந்துடும், நமக்கு ஆட் பண்ணும்போது -736 வருது. அப்போ இதுதான் நமக்கு ஃபேக்டரைசேஷன். நம்பர் பார்க்க பெருசாக இருக்குது, பட் அதுக்கான க்ளூ நமக்கு அதுக்குள்ளேயே இருக்குது. அப்போ இசட் ஸ்கொயருக்கு முன்னாடி ஃபேக்டர்ஸ் கோஎஃபிஷியன்ட் 1 தவிர எது இருந்தாலும் இந்த டேர்ம் இருக்குது இல்லையா, இசடோட இந்த கோஎஃபிஷியன்ட் தான் நம்ம இந்த மாதிரி ரெண்டாக ஸ்ப்ளிட்டப் பண்ணுறோம். அப்போ -660 -130 கோஎஃபிஷியன்ட் கூட இசட் சேர்த்து எழுதுகிறோம். -606 இசட் -130 z.
ப்ளஸ் 1313 ஈக்குவல் டு 0. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் பாசிட்டிவ் வரும், ஆட் பண்ணும்போது -736 வந்துடுச்சு. ஸோ கரெக்டாக வந்துடுச்சு. ஓகே, இப்போ இது ரெண்டுத்துலேருந்து காமன் ஃபேக்டர் நம்ம வெளியே எடுக்கிறோம். 60 இசட் ஸ்கொயர் இருக்கு, 606 இசட் இருக்கு. இசட் ஸ்கொயர் இசட்ல இசட்டை காமனாக வெளியே எடுக்கலாம். 60 606லேருந்து 6 வெளியே எடுக்கலாம். அப்போ 6 இசட்டை நான் வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுக்கிறேன்னா நான் டிவைட் பண்ணுறேன்னு அர்த்தம். 60 6ஆல் வகுத்தா 10, இசட் ஸ்கொயர் இசட்டால் வகுத்தா இசட் கிடைக்கும். மைனஸ் 606 6ஆல் டிவைட் பண்ணால் 101 இசட்டை வெளியே எடுத்துட்டோம். ஓகே, ஸோ அதே போல் இங்கே எடுக்கும் போதும் வெளியே நம்ம ஒரு காமன் டேர்ம் எடுத்துட்ட பிறகு இங்கே என்ன லீனியர் ஃபேக்டர் இருக்கோ அதே லீனியர் ஃபேக்டர் இங்கே நமக்கு வரணும். ஓகே, இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸை வெளியே எடுக்கிறேன். 130 1313, ஸோ -30 நான் வெளியே எடுக்கிறேன். அப்போனா -13ஆல் வகுக்கிறேன்னு அர்த்தம். அப்போ இது ப்ளஸ்ன்னு ஆகிடுமா? 130 13ஆல் வகுத்தா 10 இசட். ப்ளஸ்லேருந்து மைனஸை வெளியே எடுக்கிறேன்னா மைனஸ் ஆகிடும். 1313 13ஆல் வகுக்கும் போது 101 வரும். ப்ராக்கெட்டில் பாருங்கள், சேம் லீனியர் ஃபேக்டர் இருக்குது இல்லையா? அப்போ இது ரெண்டுத்துலேருந்து காமனாக 10z - 101 வெளியே எடுக்கலாம். மீதி இருக்கிறது இங்கே இருக்கிறது 6z, இங்கே இருக்கிறது -13 ஈக்குவல் டு 0. ஓகே, அப்போ இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 2 லீனியர் ஃபேக்டர் வருது. இதை சால்வ் பண்ணால் நமக்கு இசட்டுக்கு 2 வேல்யூ கிடைக்கும். ஓகே, அப்போ 10z - 101 ஈக்குவல் டு 0ன்றது ஒன்று, 6z - 13ன்றது ஒன்று. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? 10z ஈக்குவல் டு 101. அப்போ z ஈக்குவல் டு 101 டிவைடட் பை 10. இன்னொரு இசட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த லீனியர் ஃபேக்டர்லேருந்து கண்டுபிடிக்கிறோம். 6z ஈக்குவல் டு 13, z ஈக்குவல் டு 13/6. அப்போ ஈக்குவேஷன் 3 வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இதனோட 2 ரூட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நம்மளோட ஒரிஜினல் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்கிற பை குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், அதாவது டிகிரி 4ஆக இருக்கிற இந்த ஈக்குவேஷனோட ரூட் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 4 ரூட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த இசட்டுக்கு நம்ம 2 ரூட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆக்சுவலாக இசட்டுக்கான சப்ஸ்டியூஷன் என்ன பார்த்தீங்கன்னா x + 1/x. இதில் இசட்டுக்கான வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வரும், இன்னொரு இசட்டுக்கான வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது இன்னொரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வரும். அப்போ ஒவ்வொரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம 2 ரூட் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, when z ஈக்குவல் டு 101/10 அண்ட் இசட்டுக்கு பற்றி நமக்கு என்ன தெரியும்னா x + 1/x. ஸோ இசட்டுக்கு பதிலாக இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ x + 1/x ஈக்குவல் டு 101/10. இந்த இசட்டுக்கு பதிலாக 101 போட்டிருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எல்சிஎம் எக்ஸ்ன்னு எடுக்கலாமா? அப்போ எக்ஸ் இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா x × x x² + 1 ஈக்குவல் டு 101/10. ஓகே, இப்போ 2 பக்கமும் ஃப்ராக்ஷன் இருக்கிறதுனால அகைன் கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். இந்த 10 இந்த நியூமரேட்டரோட மல்டிபிள் ஆகும், இந்த x 101ஓட மல்டிபிள் ஆகும். இந்த 10 மல்டிபிள் பண்ணும்போது இந்த 2 டேர்முக்குமே காமனாக வரும். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? 10x² + 10 ஈக்குவல் டு இந்த x ரைட் சைடு போச்சுன்னா 101x. எல்லாத்தையும் ஒரே பக்கமாக கொண்டு வரலாம், ஹையர் டு லோயர் அரேஞ்ச் பண்ணி எழுதலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 10x². அடுத்து எக்ஸ் டேர்ம் வரணும், ரைட்டில் பாசிட்டிவாக இருக்குது, லெஃப்ட்டுக்கு வந்துச்சுன்னா நெகட்டிவாக மாறும். -101x + 10 ஈக்குவல் டு 0. அகெயின் இங்கே பாருங்கள், x² முன்னாடி கோஎஃபிஷியன்ட் 1 தவிர இருக்குது. அப்போ இந்த 10 இருந்தால் இந்த ஹையர் டிகிரி டேர்மையும் லோயர் டிகிரி டேர்மையும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 10 × 10 100. மல்டிபிள் பண்ணால் 100 வரணும், ஆட் பண்ண -101 வரணும். ஏன்னா மல்டிபிள் பண்ணும்போது பாசிட்டிவ் சைன், ஆட் பண்ணும்போது நெகட்டிவ்னா ரெண்டுமே நெகட்டிவாக தான் இருக்கணும். ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸும் ப்ளஸ் தான், மைனஸ் இன்ட்டு மைனஸும் ப்ளஸ் தான். அப்போ ப்ராடக்ட் ப்ளஸ் வருது, அடிஷன் மைனஸ் வருது, ரெண்டுமே மைனஸாக வர மாதிரி எடுக்கணும். மல்டிபிள் பண்ணால் 100, ஆட் பண்ணும்போது -101. அப்போ 100-ஐ எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலான்னா 1 × 100. அப்போ இது -1 -100 எடுக்கிறோம். ஓகே, அப்போ நீங்கள் மல்டிபிள் பண்ணி பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வந்துடும், ஆட் பண்ணிங்கன்னா -101 வந்துடும். ஓகே, அப்போ x² கோஎஃபிஷியன்ட் அதர் தென் 1 இருந்துச்சுன்னா இந்த -101x தான் நம்ம -x -100xன்னு ரெண்டாக ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். ஓகேவா, ரெண்டை ஸ்ப்ளிட் அப் பண்ணுறோம், ஃபேக்டரைஸ் பண்ணல. அப்போ 10x² -101x நான் இந்த மாதிரி எழுதுகிறேன். அப்போ -x -100x + 10 ஈக்குவல் டு 0. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டுத்துலேருந்து எதை நம்ம காமனாக வெளியே எடுக்கலாம்? இங்கே 10 கோஎஃபிஷியன்ட், இங்கே 1 கோஎஃபிஷியன்ட், அதில் காமனாக 1 தான் எடுக்க முடியும். ஹையர் டிகிரி பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ லீஸ்ட் பவர் ஆஃப் x தான் வெளியே எடுக்க முடியும். அப்போ எக்ஸை தான் நம்ம காமனாக வெளியே எடுக்க முடியும்.
அப்போ 10x² எக்ஸால் டிவைட் பண்ணால் 10x மைனஸ் எக்ஸ் எக்ஸால் வகுத்தா 1. அதே இதே லீனியர் ஃபேக்டர் இந்த ரெண்டு டேர்முக்கு காமனாக வெளியே எடுத்துகிட்ட பிறகு வர மாதிரி நம்ம கொண்டு வரணும். அப்போ -10 வெளியே எடுக்கிறேன். அப்போ இது ப்ளஸ் ஆகிடும். 100 10ஆல் டிவைட் பண்ணால் 10x ப்ளஸ் 10 -10 வகுக்கும்போது -1 = 0. இப்போ ரெண்டுத்துல சேம் லீனியர் ஃபேக்டர் வருது இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு புரியுறதுக்காக போட்டது. ஓகே, ஸோ 10x - 1 × x - 10 = 0. அப்போது இசட்டுக்கு இந்த வேல்யூ நம்ம எடுக்கும் பொழுது எக்ஸில் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்திருக்கு. அப்போ இதுலேருந்து நம்ம 2 எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இதுலேருந்து நமக்கு என்ன வரும்? ஒவ்வொரு லீனியர் ஃபேக்டரும் தனித்தனியாக = 0. இங்கே வரும்போது 10x = -1 ரைட்டுக்கு வந்தால் +1. அப்போ எக்ஸோட 10 ப்ராடக்டில் இருக்குது. அப்போ டிவிஷனில் வரும். இது ஒரு எக்ஸ் வேல்யூ. இங்கிருந்து வரும்போது x = 10. நம்ம ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் சொல்கிறோன்னா அதில் கிடைக்கிற ரூட்ஸ் ஒன்றுக்கு ஒன்று ரெசிப்ரோக்கல் டு ஈச் அதராக இருக்கணும். அதாவது பெருக்கல் தலைகீழியாக இருக்கணும். 1/10ஓட பெருக்கல் தலைகீழி 10, 10ஓட பெருக்கல் தலைகீழி 1/10. ஓகேவா? ஸோ இப்போ 2 ரூட் கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 2 ரூட் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? இங்கே நம்ம when z = 101/10 எடுத்தோம் இல்லையா? இன்னொரு z-ஓட வேல்யூ நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? z = 13/6 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ when z = 13/6 x plus 1/x = z-க்கு பதிலாக 13/6. அங்கே பண்ண மாதிரி இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எல்சிஎம் எடுத்திங்கன்னா x² + 1/x = 13/6 கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 6x² + 6 = 13x. எல்லாத்தையும் நீங்கள் ஒரு பக்கமாக கொண்டு வந்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஹையர் டு லோயர் அரேஞ்ச் பண்ணும்போது 6x² - 13x + 6 = 0. ஸோ இந்த கேஸ் எடுக்கும்போது நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு? இங்கே ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. அப்போ இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் 2 ரூட்டு நமக்கு எக்ஸுக்கு கிடைக்கும். x² கோஎஃபிஷியன்ட் அதர் தென் 1 இருக்குது. இந்த கோஎஃபிஷியன்ட் இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை மல்டிபிள் பண்ணணும். அப்போ 6 × 6 = 36. இப்போ பெருக்குனா +36 வரணும், ஆட் பண்ணால் -13 வரணும். ஓகே, இப்போ 6 36 எடுக்கிறீங்க. அப்போ 6 × -6 எடுத்திங்கனாலும் உங்களுக்கு +36 வரும். பட் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வருது? -12 தான் வருது. அப்போ இது நமக்கு தேவையான ஃபேக்டர் கிடையாது. அப்புறம் வேறு என்ன வரும்னு பாருங்கள். 9 நாள் 36 இல்லையா? -9 × -4 எடுங்க. மல்டிபிள் பண்ணும்போது -× +36 ஆகிடும். ஆட் பண்ணிங்கன்னா -13 கிடச்சிடும். அப்போ இதுதான் நமக்கு தேவையான ஃபேக்டர்னு அர்த்தம். ஓகே, அப்போது 6x² -13x தான் நம்ம இந்த ரெண்டாக பிரிக்கிறோம். -9x ஒன்று -4x ஒன்று +6 = 0. ஓகே, ஃபஸ்ட்டு ரெண்டுத்துலேருந்து எதை காமனாக எடுக்கலான்னு பாருங்கள். 6 9 அந்த கோஎஃபிஷியன்ட் ரெண்டுமே 3ஆல் வகுப்படும். 3 வெளியே எடுக்கிறோம். இங்கே x² x இருக்குது. இதில் காமன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா லீஸ்ட் பவர் ஆஃப் x. அப்போ எக்ஸை வெளியே எடுக்கலாம். 6x² 3x டிவைட் பண்ணால் முதல்ல கோஎஃபிஷியன்ட்டை டிவைட் பண்ணுங்கள். இது கான்ஸ்டன்ட்டு. 6/3 வரும்போது 2, x²/xன்னு வரும்போது +x. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. மைனஸை ப்ளஸ்ஸால் வகுத்தா -, 9 3ஆல் வகுத்தா 3, எக்ஸால் கேன்சல் பண்ணால் 1. அப்போ 3 மட்டும் எழுதுனா போதும். மீதி இந்த 2 டேர்மில் இருந்து நம்ம எதையோ காமனாக வெளியே எடுக்கிறோம். பட் சேம் லீனியர் ஃபேக்டர் வரணும். இங்கே ஃபஸ்ட்டு மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் இருக்குது. முதல்ல மைனஸை வெளியே எடுக்கிறோம். 4 6க்கு காமனாக 2வை வெளியே எடுக்கலாம். அவ்வளோதான் எடுக்க முடியும். அப்போ மைனஸில் டிவைட் பண்ணால் ப்ளஸ், 4லேருந்து 2 வெளியே எடுத்தால் ஒரு 2 தான் வரும். எக்ஸ் அப்படியே இருக்கும். +6 -2ஆல் டிவைட் பண்ணும்போது -3 = 0. ஓகே, இந்த விஷயம்லாம் ஏற்கனவே உங்களுக்கு புரியுறதுக்காக சொன்னது. ஓகே, இது ரெண்டுத்துல இருக்கிற காமனாக இருக்கிற லீனியர் ஃபேக்டர் வந்து இங்கேயும் 2x - 3 இருக்குது, இங்கேயும் 2x - 3 இருக்குது. அதை வெளியே எடுத்துரும். மீதி இருக்கிறது 3x - 2 = 0. இப்போ இது தனித்தனியாக ஈக்குவல் டு பண்ணும்போது 2x - 3 = 0. அதே போல் 3x - 2 = 0. This implies 2x = 3, x = 3/2. இங்கிருந்து வரும்போது 3x = 2, x = 2/3. இங்கேயும் கிடைக்கிற ரூட்ஸ் பாருங்கள். ரெசிப்ரோக்கல் டு ஈச் அதராக இருக்கா? இங்கே 3/2, 2/3. அப்போ ஒரு இசட் வேல்யூ கொடுக்கும்போது 2 எக்ஸ் வேல்யூ கிடச்சிருக்கு. இன்னொரு இசட் வேல்யூ கொடுக்கும்போது 2 எக்ஸ் வேல்யூ கிடச்சிருக்கு. அப்போ therefore the roots of given equation வந்து 4th degree equation, which means biquadratic equation. The roots of given equations are என்னென்ன வந்திருக்கு? 1/10 and 10. 1/10
10 3/2 2/3 கிடைக்கிற ரூட்ஸ் எல்லாமே ரெசிப்ரோக்கல் டு ஈச் அதராக இருக்கிற பேர் மாதிரி தான் கிடைக்கும். 4 ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டுன்னு இதை பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சது. அவ்வளோதான். ஸோ ஒரு கிளான்ஸ் மொத்தமாக பாருங்கள். ஏற்கனவே இது சிம்பிளாக இருக்கிற ப்ராப்ளம் பவர் 4 பவர் 5 பவர் 6 இருக்கிறது எல்லாமே நமக்கு சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அல்ஜிப்ரா பிளேலிஸ்ட்டில் இருக்கும். உங்களுக்கு ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸ்லாம் இருக்கும். இதில் கோஎஃபிஷியன்ட் பெருசாக இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு விட வேண்டாம். பட் அது ரொம்ப சிம்பிள் தான். கொஞ்சம் யோசிச்சு போட்டிங்கன்னா ஃபேக்டரைஸ் பண்ணுறதெல்லாம் ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. ஓகே, ஒரு இசட் வேல்யூ எடுத்துகிட்டு 2 எக்ஸ் வேல்யூ கிடச்சிருக்கு. அகெயின் இன்னொரு இசட் வேல்யூ எடுக்கும்போது இன்னொரு எக்ஸ் வேல்யூ, இப்போ 4 எக்ஸ் வேல்யூஸ் கிடச்சிருச்சு. அது ஒன்று ரெசிப்ரோக்கலாக இருக்குது, மல்டிப்ளிகேட்டிவ் ரெசிப்ரோக்கலாக இருக்குது. அப்போ கரெக்டு. அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.